சமந்தா இப்போ ஒரு எமோஷனலான அதே சமயம் ரொம்பவே போல்டான ஒரு விஷயத்தை பகிர்ந்து இருக்காங்க. சினிமாங்கிறது ஒரு ஓட்டப்பந்தயமே கிடையாது அப்படின்னு சமந்தா ஏன் சொன்னாங்க? அவங்களோட புது படமான எங்கள் தங்கம் படத்தோட ப்ரோமோஷன்ல அப்படி என்ன பேசுனாங்க? இதை பத்தி முழுசா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பல ஏற்ற தாழ்வுகள், தனிப்பட்ட வாழ்க்கையில சவால்கள், உடல்நலக் குறைவு என எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கும் ரசிகர்களின் செல்ல பிள்ளையா மாஸ் காட்டிட்டு இருக்காங்க சமந்தா. இப்போ அவங்க முதன்மை பாத்திரத்துல நடிச்சிருக்கிற மா ஹிந்தி பங்காரம் அப்படிங்கிற தெலுங்கு படம் தமிழ்ல எங்கள் தங்கம் அப்படிங்கிற பேரால நாளைக்கு, அதாவது ஜூன் 19ஆம் தேதி தியேட்டர்கள்ல ரிலீஸ் ஆக போகுது. இதோட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில கலந்துகிட்ட சமந்தா தன்னோட சினிமா பயணம் பத்தி ரொம்ப உருக்கமா பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? முன்பெல்லாம் சினிமாங்கிறது ஒரு ஓட்டப்பந்தயம்னு நான் நினைச்சேன். நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கணும், எப்படியாவது ஃபைனல் லைனை தொட்டு ஜெயிச்சிரணும்னு நினைச்சேன். ஆனா போக போகத்தான் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சது. இங்க அப்படி ஒரு பந்தயமே கிடையாது. நாம ஓடி பிடிக்கிறதுக்கு எந்த எல்லைக்கோடும் இல்லைங்கிறதை நான் ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சமந்தா ஓப்பனா பேசியிருக்காங்க. அது மட்டுமில்ல பிரெண்ட்ஸ், இந்த எங்கள் தங்கம் படம் சமந்தாவுக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா இந்த படத்தை அவங்களோட சொந்த தயாரிப்பு நிறுவனம் மூலமா தயாரிச்சிருக்காங்க. சமந்தாவோட இந்த லைட் தத்துவம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.